பண்ணிட்டு இருக்கேள, தாரணை நான் மூடின்னு பண்ற தாரணையை சொல்றேன். தாரணை வந்து கண்ணை மூடிண்டு தாரணை பண்ணிட்டு இருக்கேன். வெறும் வந்து மூச்சை வந்து போற வர மூச்சை விரும்ப பார்த்துட்டே இருக்கேன். அதோட சோஹம் சோஹம் சொல்லு. இது வந்து தாரணைன்னு ஆரம்ப நிலை. அந்த தாரணைனாலே வந்து பார்ப்பவன் லட்சியமான சோகம் இல்லாட்டி மூச்சு போக்குவரது இதைதான் பார்க்கணும். இது இல்லாம அந்நிய விஷயங்கள்னு சொல்லப்படுற எதிர்கால திட்டங்கள், அடுத்த 1 மணி நேரத்தை பத்தி, அடுத்த நாளை பத்தி, அடுத்த வார கல்யாணத்தை பத்தி, அடுத்த மாச வீட்டு ஃபங்க்ஷனை பத்தி, இல்லாட்டி வேற ஏதாவது சடங்குகளை பத்தி, இல்லாட்டி பாஸ்டை பத்தி, கஷ்டங்களை பத்தி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரேனியஸ் டு திஸ் தாரணா. இது வந்ததுன்னா இது வரும் பொழுதே அப்படியே அதை போட்டு விட்டு திருப்பி இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வரணும். அங்க வந்து நான் ஜட்ஜ்மெண்டலா நம்மளை நாமளே விமர்சித்து கொள்ளாமல், நம்மளை நாமளே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஐயா எனக்கு வந்து தாரணா வராது, தியானம் வராது, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் அப்படின்னு நம்மளையே எந்த வித லேபிளிங்கும் மனத்தால செய்யப்படக்கூடாது. மனத்தால திரும்பி அந்த இடத்தை பத்தி எந்த விதமான அற்புதமா பண்ணாலும் அங்க அதை வந்து விவரிச்சு விளக்கம் கொடுத்துட்டு கூடாது. எதுவுமே கிடையாது. மென்மையாக அப்படியே போட்டது போட்டபடி வெறுமை வெறுமை மூச்சு போறது வருது, போறது வருது, போறது வருது. இதுதான் வந்து தாரணை. அதாவது வந்து அந்நிய விஷயங்களும் சேர்ந்து இருந்துதானே அது தாரணா, இனிஷியல் லெவல். அதை அப்படியே போட்டுட்டு வெறும் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்ப்பவன் மூச்சு போறது வருது. சோ இது வந்து வாயால உச்சரிக்க சொல்லல, கண்களை மூடிக்கொண்டு மானசீகமா நினைக்கணும். ஹம்ன்றத நினைக்கணும். உள்மூச்சு போகும் பொழுது உள்மூச்சோட சோ, வெளிமூச்சோட ஹம். அது எவ்வளவு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல்லும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதா சோ ஹம் ஹம் கொஞ்சம் லாங் அப்படின்ட்டு எப்படி போறதோ அப்படியே அதனோட தொடர்ந்து இருத்தல் தான் தியானம். தியானம்னா என்னன்னா அங்கு நடக்கும் ஆக்டிவிட்டி ஒன்றே ஒன்று, அதாவது அதுக்கு புறம்பாக எந்த எண்ணங்களும் எனக்குள் எழவில்லை, எதிர்காலத்தை நான் திட்டமிடவில்லை, கடந்த காலத்தை நினைத்து அல்லல் படவில்லை. இது எல்லாமுமே இல்லாமல், மற்றவைகள் இல்லாமல் மூச்சை கவனிப்பவன் மூச்சோட்டம், சொல்லை கவனிப்பவன் சொல்லுடன் மூச்சை கவனிப்பவன், சோகம் என்ற சொல்லுடன் மூச்சை கவனிப்பவன் அந்த மூச்சு ஓட்டம். இது ரெண்டுமே, இது ரெண்டு மாத்திரம் இருந்தா, அதாவது இது ரெண்டுன்ற ஒரே நிகழ்வு இருந்தால் அது வந்து தியானம். நல்லா விளங்கித்தான். ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்டு வாசல்ல உட்காந்து வெறுமை தெருவில் போற வண்டிகளை மாத்திரம் சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்கோ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வச்சுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு கிளைமேட்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. நீங்களே பிசினஸ் ஃபேமிலி, ஏதோ ஒன்று பக்கத்துலேயே இடம் இருக்கு, பெட்ரோல் பங்க் போடலான்றீங்க. ஸோ எத்தனை வண்டி போகிறதுன்னு மாத்திரம் எடுங்கன்னா நீங்கள் ஜுரத்தோடையே எடுப்பீங்க. இல்லை வேறாமல் பேசாமல் உட்காந்துப்பீங்க, ரிலாக்ஸ்டாக உட்காந்துப்பீங்க. கத்தால 6 மணிக்கு உட்காந்தீங்கன்னா வெள்ளமாக ஸ்கூட்டர், காரு, லாரி அப்படின்னு எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு ஒன்று 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 கோடு கூட கொண்டு வரீங்க வச்சுங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. You were assigned with a job and you are performing it, that's all. You have no personal interest for or against over the activity. இல்லையா? வெறும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸ்கூட்டர் போச்சா ஒரு கோடு போடுறீங்க, கார் போச்சா ஒரு கோடு போடுறீங்க, பைக் போச்சா ஒரு கோடு போடுறீங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்ச உடனே ஒரு காத்தால 6லேருந்து 7க்குள்ள இத்தனை வண்டி போச்சு, இது வரப்போகுது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எப்படி வந்து ஒரு நீங்க செய்யறீங்க ஆனா செய்யல. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து உந்துதலா எந்த நாட்டமும் கிடையாது. இதுக்கு பின்னாடி உங்களை யாரோ பண்ண சொன்னாங்க உங்க வீட்டுல, பண்ணி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. வெறும் மூச்சு போறது வர்றது பார்த்துட்டு இருக்கீங்க. மூச்சு பயிற்சி கிடையாது, எந்த இதை பத்தி விளக்கமும் எதுவுமே கிடையாது. அதாவது தாரணைன்றது தான் வந்து இப்படி பரிமாணமா தியானமா மாறுறது. அதாவது இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிற பரிமாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். தாரணைன்ற 3வது விஷயங்களும் நடந்துட்டு இருக்கும்போது
அந்த மூன்றாவது விஷயங்களை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு வெறுமை மூச்சையே கவனிக்கும் போது அதுவே தியானமா மாறுது. தாரணாவே தான் தியானமா மாறுறது. புரியுதா? தாரணா தியானமா மாறுது. தத்ர அங்கு உங்களுடைய லட்சிய பொருளான ஒரு நிகழ்வு மூச்சு ஓட்டம் ஒன்று மட்டுமே உங்களால் பார்க்கப்பட்டால் அது தியானம். இதுதான் பதஞ்சலி சொல்ற டெஃபினேஷன். பதஞ்சலி மகரிஷி இந்த டெஃபினேஷனை தான் கொடுக்குறார். தத்ர பிரத்யய ஏகதானதா இது தியானம் அப்படின்ற. இப்போ மூணாவது என்ன? சமாதி. இப்போ தாரணாக்கு தியானாக்கு என்னன்னு கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். தியானா இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட்லி வித் only one mental object. தியானா இஸ் பீயிங் கன்சிஸ்டன்ட்லி வித் ஒன்லி ஒன் மென்டல் ஆப்ஜெக்ட். அதாவது தொடர்ந்து ஒன்று சோகம். சில சமயம் என்னாகும், மூச்சே மலினமா போயிடும். ஆனாலும் நீங்க மூச்சோட இருக்கணும். இல்ல மூச்சு விடுறதே தெரியல. பி வித் தட். இது தியானம். இது கண்களை மூடிதான் நீங்க பண்றீங்க. அதாவது தாரணையே தியானமா மாறிடுது. இதுக்கு அடுத்தது சமாதி. சமாதிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு பதஞ்சலி மகரிஷி. இது தியானம்ன்றது உருமாற்றம் பெற்று அதனுடைய பரிமாணம் வேற நிலைக்கு அழிச்சுட்டு போகுது. என்ன வருதுன்னா, அந்த மூச்சை பார்த்துட்டு இருக்கிறவன் திடீர்னு காணாம போயிட்டா மாதிரி, மூச்சோட சேர்ந்து மூச்சு ஓட்டத்தோடு சேர்ந்து மூச்சை பார்த்துட்டு இருக்கிறவங்க காணாம போயிட்டா மாதிரி, ஒன்றுமே அற்று வெறுமை ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டினஸ் மாதிரி இருக்கு, பிளாங்க்னஸ் மாதிரி இருக்கு. இந்த வேலைகள்லயே நம்ம அப்படிதான் ஆக்சுவலா முழுகிறோம். ஆஃபீஸ்ல போய் 6 மாச குழந்தைய மறந்து ஒரு தாய் அங்க இன்ட்ரெஸ்டோட அப்படியே எழுந்து வேலையில மூழ்கி கிடக்கான்னா அப்ப எதுவுமே கிடையாது. அதுவும் சமாதி அனுபவம் தான். ஆனா இது சமாதின்னு நம்மளுக்கு தெரியாது. கான்சியஸா பண்ணா அது சமாதியாவே போய் முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம நடக்கிற விஷயங்கள். அது கர்மத்துக்கு ஆட்பட்டு அந்த கர்மத்து மூலமா நம்ம மாட்டிண்டு அந்த கர்மம் நம்மளை இயக்கி கொண்டிருக்கு. அதுல நம்மளை இழக்க வைத்து விட்டது நம் மனத்தை வேலைகள்ல. இது அப்படி நடக்குது. இங்க இதுக்குன்னே நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஏன்னா நாம் ஃபர்ஸ்ட் we are taking stock of who we are, what this stuff is, from where does it arise, எங்க உதிக்கிறான் அப்படின்றத பார்க்கறதுக்கே இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. வேற ஏதானும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிமுறை இருக்குன்னா அதெல்லாம் நம்பவே இங்க எப்படி நம்ப முடியும்? என்ன காண்பிக்கிறது என்னுடைய இதுதான், உள்ள இருக்கிற பொருள் தான். அதுதான் என்னுடைய அகம்தான். அகக்கண்ணாடியில தான் நான் என்ன பார்க்கணும். என்னுடைய உணர்ச்சிகள்ல தான் நான் யாருன்றதே எனக்கு தெரியும். நான் எப்படி எல்லாம் பழக்கப்பட்டிருக்கேன் இந்த உணர்ச்சிக்கு, நான் எப்படி எல்லாம் சலிப்படைகிறேன், நான் எப்படி எல்லாம் வெறுப்படைகிறேன், நான் எப்படி எல்லாம் இன்டாலரண்டா இருக்கேன், சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கேன் அப்படின்னு நுட்பமான அனைத்துமே காண்பிக்க போகிற உள் கண்ணாடி நம்மளுடைய ஓன் இந்த சாதகங்கள் தான். இந்த சாதகங்கள் மூலமா தான் நம்ம சொரூப உண்மையே கூட தெரிஞ்சுக்க போறோம். நான் இது இல்லை, இந்த சலிப்பு அல்ல, இந்த வெறுப்பு அல்ல, இந்த விரக்தி அல்ல, இந்த அன்றாட வாழ்க்கையில நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தாங்கறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்க போறது கூட இதுதான். அதனால ரொம்ப சின்சியரிட்டியோட இது பண்ணணும். ஏன்னா சின்சியரிட்டி நாட் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு. எங்கேயோ உலகம்னு ஒருத்தர் இருக்கு, பக்கத்துல உறவுக்காரா இருக்கா, ஹஸ்பண்ட் இருக்கா, ஒய்ஃப் இருக்கா, புள்ள இருக்கா, அவனுக்கு காமிக்கிற ஒரு நம்பிக்கையும் சின்சியரிட்டியும் நேர்மையும் கிடையாது. இது இட்ஸ் அபவுட் யூ ஆர் ஷோயிங் டு யுவர் ஓன் செல்ஃப். என் மேல எனக்கு ஆர்வம், நான் என்னுடைய வார்த்தைக்கு எனக்கு நான் சின்சியரா இருக்கணும், என்னுடைய பேச்சுக்கு நான் சின்சியராக, என்னுடைய உள்ள உணர்ச்சிக்கு நான் சின்சியரா இருக்கணும், நான் யாருன்றதை பார்க்கறதுக்கு நான் சின்சியரா ஈடுபடுற ஒரு சாதக முறை தான் நம்ம ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிற இந்த முறைகள். இப்ப சமாதின்றது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, ததேவ அர்த்தமாத்திர நிர்பாசம் ஸ்வரூபம் சூன்யம் இவ சமாதி அப்படின்னு கொடுத்தார். தத் ஏவ அர்த்தமாத்திர நிர்பாசம் ஸ்வரூபம் சூன்யம் இவ சமாதி. இப்ப தாரணையில் என்ன பண்றோம்? மூச்சை பார்த்துட்டே இருக்கோம். பொண்ணை பத்தி ஞாபகம் வருது, பிள்ளைய பத்தி ஞாபகம் வருது, ஆஃபீஸை பத்தி ஞாபகம் வருது, பிசினஸை பத்தி ஞாபகம் வருது, லாஸை பத்தி ஞாபகம் வருது,
வரப்போகிற ப்ராஃபிட்டை பற்றி அப்படியே மனசு வந்து துள்ளி குதிக்கிறது, எலேட்டடாக ஆகுது. இதெல்லாம் தாரணை. ஆனால் இதெல்லாம் வந்த உடனேயே தாரணை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு அதுக்கு திரும்புறது பேர் தாரணை. தாரணையில் வந்து இதெல்லாம் அலவுடு. ஆனால் இதுவே வந்து தியானமாக மாறும்போது என்ன ஆகுது, இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் திங்ஸ் எல்லாமே நின்று போயிடுறது. நின்று போய் வெறுமை மூச்சு. இது வந்து சில மூமெண்ட்ஸில் நடக்கலாம். உங்களுடைய சின்சியரிட்டியும் உங்களுடைய ஏர்னஸ்னஸையும் பொறுத்துருங்க. ஆர்வம், எனக்கு வந்து எனக்கு போகணுண்டா இந்த பொய்யாட்டம், தினம் தினம் இந்த விழிப்பு நிலையில் நான் பெண்ணாகவும் ஆணாகவும் வயோதிகனாகவும் படித்தவனாகவும் படிக்காதவனாகவும் நேர்மையாகவும் பொய்யனாகவும் கோபக்காரனாகவும் இப்படி என்னென்னவோ ஆட்களாக மாறிக்கொண்டிருக்கிறதெல்லாம் எனக்கு போரும். உண்மையாக நான் யார், உண்மையாக என்ன பொருள் அப்படின்ற ஒரு சின்சியரிட்டி வந்துடுதுன்னா அதெல்லாம் அறிவிக்க போகிற சாதகங்கள் வந்து இவைகள் தான். இப்போ என்ன பண்ணுறது, இப்படி வர எல்லாத்தையுமே தவிர்த்த உடனே வெறுமை தியானமாக மாறப்போகுது. மூச்சை பார்ப்பவன் மூச்சு தொடர்ந்து தான் மூச்சு போயிட்டு வந்துட்டு. கமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, எதிர்காலம் இல்லை, பாஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் மூச்சு மூச்சு. திடீர்னு ஒரு மூமெண்ட்ல என்ன ஆகுது, பார்ப்பவன் இல்லாத மாதிரி ஆகி, பார்ப்பவன் அந்த மூச்சை பார்ப்பவன் இல்லாத போல ஆகி வெறும் மூச்சு மாத்திரம் இருக்கும். மூச்சை அந்நியனா இருந்துட்டு தியானத்துல பண்ணிட்டு இருந்தது கூட நழுவி போய் வெறும் மூச்சு. பார்ப்பவன் இல்லை, சோகம்னு சொல்றத சொல்லுபவன் இல்லை, வெறும் மூச்சு. அதுவும் வந்து நீங்க சுவாசிக்க பிரயத்தனமே படலை.